யாராவது ஒருத்தர் செஞ்ச ஒரு விஷயத்த உங்களால மன்னிக்கவே முடியலையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தீர்வு சொல்லப்பட்டிருக்கு. வாங்க, அந்த பழங்கால ஞானத்த பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். இது சும்மா சொன்ன வார்த்தை இல்ல. உலக புகழ்பெற்ற தத்துவஞானி டாக்டர் ஆல்பர்ட் ஸ்விட்சர் திருக்குறளை பத்தி சொன்னது. யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ் நூலை பத்தி ஒரு வெளிநாட்டு அறிஞர் இவ்ளோ பெருமையா பேசியிருக்காருன்னா அதோட ஞானம் எந்த அளவுக்கு காலத்தை கடந்த உலகத்துக்கே பொதுவான ஒன்னா இருக்கும்னு. இந்த நூல் நாம எப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழணும், நன்றி, மன்னிப்பு மாதிரியான குணங்களை எப்படி வளர்த்துக்கணும்னு நமக்கு வழிகாட்டுது. இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்ல, நம்ம வாழ்க்கைய மேம்படுத்தக்கூடிய தத்துவங்கள். ஆனா ஒருவேளை நமக்கு நடந்த ஒரு காயம் ரொம்ப பயங்கரமா இருந்தா, அத மன்னிக்கவே முடியாதுன்னு தோணுச்சுன்னா என்ன பண்றது? இது ரொம்ப கஷ்டமான கேள்விதானே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம என்ன செய்யணும்? அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? நாம கேட்ட அந்த கஷ்டமான கேள்விக்கு இந்த 2 வரியில ஒரு பதில் இருக்கு. சும்மா ஒரு நிமிஷம் இத அமைதியா பாருங்க. இதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அதாவது என்னன்னா, ஒருத்தர் நம்மள கொலையே பண்ற அளவுக்கு ஒரு பெரிய தப்பு செஞ்சிருந்தா கூட, ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயத்த நம்ம நினைச்சு பார்த்தா போதும், அந்த தப்போட தழும்பே நம்ம மனசுல இருந்து போயிடுன்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, நன்றியோட சக்தி எவ்ளோ பெருசுன்னு. சரி, இந்த ஒரு பெரிய விஷயத்த ஒரு சின்ன கதை மூலமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். அனில், விக்ரம் 2 பேரும் உசுரே குடுக்கற நண்பர்கள். சொல்லப்போனா சொந்த அண்ணன் தம்பி மாதிரி தான் வளர்ந்தாங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. ஒரு சமயம் பயங்கரமான வெள்ளத்துல அனிலோட தங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்போ விக்ரம் தன் உசிரையே பணயம் வச்சு அவங்கள காப்பாத்தினான். அந்த நிமிஷத்திலேருந்து விக்ரம் அனில் குடும்பத்துக்கு ஒரு தெய்வம் மாதிரி ஆயிட்டான். இதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமா? ஆனா காலம் மாறுச்சு இல்லையா? பல வருஷம் கழிச்சு 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச பிசினஸ விக்ரமே மொத்தமா அழிச்சிட்டான். போதாத்ததுக்கு அனில் தன் வாழ்க்கை முழுக்க சேர்த்து வச்சிருந்த எல்லா பணத்தையும் திருடிட்டு ஓடிட்டான். அனிலுக்கு உலகமே தலகீழா சுத்துற மாதிரி இருந்துச்சு. அனிலோட மனசு முழுக்க வலி, கோவம், விக்ரம எப்படியாவது பழி வாங்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் ராத்திரி பகலா அவனை ஒரு நெருப்பு மாதிரி சுட்டெரிச்சுது. அந்த துரோகம் அவனை முழுசா ஆக்கிரமிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அனில் ஒரு பழைய போட்டோவை பாக்குறான். அதுல விக்ரம் தன்னோட தங்கைய காப்பாத்தின அந்த காட்சி. அந்த ஒரு நல்ல விஷயத்த நினைச்ச அடுத்த நொடி அவன் மனசுல இருந்த அத்தனை கோவமும் பழிவாங்கிற வெறியும் ஒரு பனி மாதிரி எப்படியே உருகி காணாம போயிடுச்சு. இங்கேதான் அந்த குரலோட ஆழமே நமக்கு புரியுது. பாருங்க, நடந்த தப்பு தப்புதான், அது ஒரு உண்மை. அது இந்த நினைவை மாத்தாது. ஆனா அந்த தப்பால உங்க மனசுல செஞ்ச கோபத்திலிருந்து நீங்க வெளியே வர முடியும். அந்த ஒரு நல்ல விஷயத்த நினைச்சு பாக்குறது அந்த தப்ப மறக்கிறதுக்கு இல்ல, அந்த தப்போட பாரத்திலிருந்து உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறதுக்கு. ஆக, ஒருத்தர் செஞ்ச ஒரே ஒரு நல்லது அவங்க செஞ்ச மிகப்பெரிய துரோகத்தோட பாரத்தை கூட கரைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இதுதான் அந்த கதையும் சரி, அந்த குரலும் சரி நமக்கு சொல்ல வர்ற பாடம். சரி, இப்ப இந்த கேள்வி உங்களுக்காக. உங்க வாழ்க்கையில உங்க மனசுல இருக்கிற ஒரு கோபத்தையோ ஒரு பாரத்தையோ இறக்கி வைக்க நீங்க நினைச்சு பார்க்க போற அந்த ஒரு நல்ல விஷயம் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நினைவுல உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை காத்திருக்கு.